ஃபேக் ரிலீஜியன் பேஜஸை நிறைய கிரியேட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை அவங்க பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஹிந்துயிசம் பேஜ்லேயே ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதை அவங்க அட்மின் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த டெரரிசம் பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் ஹிந்துயிசம் பற்றி நல்லா புகழ்ச்சியாக போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹிந்துயிசத்தை பற்றி தப்பாக அதாவது கருத்து ரீதியாக வார்த்தைகள் ரீதியாக மெட்டீரியல் ரீதியாக கோட்ஸ் ரீதியாக ஒவ்வொரு வார்த்தையும் மாறும்போது அர்த்தமே மாறி போயிடும். அர்த்தம் மாறும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் செயல்பாடே மாறி போயிடும். உங்கள் செயல்பாடு மாறும்போது உங்கள் வாழ்க்கை முறையே மாறி போயிடும். வீரனாக இருந்த நீங்கள் கோழையாயிருவீங்க. இந்த வேலையை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேஜஸை வந்து ரிலீஜியன் ஃபேக் பேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் முதல்ல புகழ்ந்து பேசி அப்புறம் ஆப்போசிட்டான கருத்துக்களை பரப்பக்கூடிய இந்த லெவலில் இன்டெப்த்தான பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் நாசமான மானம் கெட்ட பாகிஸ்தான். அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி தான். உங்களோட படிப்பில் என்ன ஏற்றுறமோ அதுதான் உங்கள் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும். அப்போது சின்ன வயசுலேருந்து டெரரிசமை சொல்லி 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 மதம் 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 மதம்னு ஏற்றி 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 ஹியூமனிட்டியை பேசாமல் இருந்தால் வெளியே பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் பவ்யமாக தெரிந்தாலும் குழந்தை போல தெரிந்தாலும் உள்ளு இருக்கக்கூடிய அந்த வேகம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது எவ்வளோ பவர்ஃபுல்லான குரோதம் மிக்க விரோதம் மிக்க பிறரை அழிக்கக்கூடிய சக்தி அழிவு சக்தி என்பது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். அது உங்களுக்கு புரியாது.